ஹை கைஸ், இது உங்கள் ஏம்பாட் டார்க் கேமிங். இது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ரோப்ளாக்ஸில் ஒரு கேம் விளையாட போகிறோம். நம்ம வந்து என்னடா ஃப்ரீ ஃபயர் ஆடுற மாதிரி லோகோ போட்டிருக்கேன், ஆனால் வந்து ஏம்பாட்டு அதெல்லாம் போட்டிருக்கேன். ஆனால் ஏன்டா ரோப்ளாக்ஸ் ஆடுறேன்னு கேட்டிங்கன்னா, ரோப்ளாக்ஸ் கொஞ்சம் பிடிக்கும், அதனால தான் ஆடுறேன். இதில் வந்து நம்ம என்ன கேம் ஆட போகிறோன்னா, இருங்க, இந்த சைக்கிள் லாபிலாம் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு எனக்கு ஒரு 20 லைக்ஸ் வந்தால் கூட எனக்கு சந்தோஷம்தான். ப்ளீஸ் ஒரு 20 லைக்ஸ் என் அச்சீவ்மெண்ட்டை கொஞ்சோண்டு காப்பாற்றி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக் பண்ணிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. இது இப்படி தான் போகிறோம் போல இருக்குது. ஓ, நம்மக்கிட்ட ரெட்டு பைக் இருக்குது. இவன்கிட்ட பார்த்தா பச்சை கலர் பைக் இருக்குது. போம் ஏய் இப்போ ஆரஞ்சு கலர் பைக் வந்துச்சுங்க. ஆனால் சைக்கிள் வந்துச்சு. சைக்கிள் மட்டும் தனியாக போகுது, ஏன்னே தெரியல. சரி, போட்டோம். இது எப்படி ஃபோனில் விளாட்ணுன்னா ஈஸி தான். எப்படின்னா நம்ம மேலே தள்ளணும் போல இருக்கு. போவோம். இந்த கேம் ஆடி ஒரு வாட்டி லைவ் போடலாம். ஓகே, இந்த வாட்டி மனிதன் வந்துட்டான். ஓகே, அடுத்து என்ன கேம் விளாட்லான்னு கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்து நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஸ்டீல் பிரெயின் ராட் இல்லைன்னா பிளான்ஸ் வெர்சஸ் பிரெயின் ராட், இந்த மாதிரி ஃபேமஸான கேம் விளாட்லான்னு நினச்சின்னுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நம்மளுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகே, இந்த ரெட் கலர் சைக்கிள் வந்தால் நம்ம தலைவன் வந்துடுறான், அதாவது மனுஷன்காரன். ஓ, ஸ்லோவாக போகிற மாதிரி போல இருக்குது. எஸ், நம்ம பொறுமையாக தான் போகிறோம். இது வந்தாச்சு. ஓ, ஜஸ்ட் மிஸ்ல வந்தாச்சுடா. போயிடலாம். ஓ மை காட், ஓ கிரேட் எஸ்கேப். ஓ மை காட், லாஸ்ட்டில் போயிட்டு முடிச்சிட்டேன். கிரேட் எஸ்கேப் ஆகிட்டேன், பட் லாஸ்ட்டில் போயிட்டு விட்டேன். பட் இந்த மேட்ச் விட மாட்டேன், அழகாக உண்டுங்க. ஓ, சூப்பராக தப்பிச்சிட்டேன். அடுத்ததும் இதே மாதிரி போடலாம் வீடியோ, பட் என்ன கேம் போடலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுடலாம். எங்களை கரெக்டாக 3 நிமிஷமாக ஓட்டுனுக்குறோம். இது அப்போனா வீடியோ 4 நிமிஷம் ஓடினுக்கு கட்டு தான் நினைக்கிறேன். கட்டு மெட்டு தான். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நான் ஜெயிக்கணும். ஓ மை காட், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ஜெயிக்க முடியுமா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இந்த மாதிரிலாம் இங்கிலீஷ் வீடியோவில் பண்ணுவானுங்க, ஆனால் நம்மளுக்கு பண்ண வராது இதெல்லாம். பட் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம எந்த மாதிரி சேனல்ஸ்லாம் உருவாக்கலான்னு. இங்கிலீஷ்லேயும் நான் சேனல்ஸ் உருவாக்குவேன். இப்போ வேணால் சும்மா இங்கிலீஷில் பேசி கரெக்டாக. ஓகே, வந்தாச்சு. எவனோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டான் போல இருக்கு. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, அதனால தான் வந்துட்டேன். ஓ மை காட். ஓகே
ஓகே. ஓ ஓகே ஓகே ஓகே. செம்மையாக ஓட்டுனே போயின்னுக்குறோம். ஓகே கைஸ், செம்மையாக ஓட்டுனு. ஐயோ ஐயோ. ஓ புரிஞ்சிச்சு எனக்கு. அப்புறம் நம்ம சைடாகவே போனால் போதும் போல இருக்குது. எனக்கா போயிடலாம். பட் விட்டாங்க. 5 நிமிஷமாக ஓடிட்டுருக்கு. நம்ம 32 தான் வந்திருக்கோம். இது ஒரு வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேயே இதை முடிக்க பார்ப்போம். ஓ மை காட். நம்ம 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாமா? சொல்லுங்கள். ஓகே விழுந்துட்டோம். அழகாக விழுந்துட்டோம். ஸ்கூட்டர்லாம் கிடைக்குதா? ஸ்டார்டர் பேக்குன்னெலாம் இருக்குது. சரி, இது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா சொல்லினே இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கும் வெறி ஆகிட்டு நீங்களும் பண்ண மாட்டீங்க. ஸோ ப்ளீஸ் பண்ணுங்கள். ஓகே பரவாயில்ல. அழகாக நம்ம தப்பிச்சிடலாம் இதுலேருந்து. ஓகே. ஓ மை காட். நேராக போயிட்டு ஈஸி தான். இது என்ன ஈஸி தான். ஓ அழகாக தப்பிச்சிட்டோம். நான் கூட வீட்டாண்ட இப்படி தான் சைக்கிள் ஓட்டுவேன். தரமா ஸ்பீடாக போனோன்னா இப்படி தான் ஓட்டலாம். அது தப்புலாம் கிடையாது நீங்கள் ஸ்பீடாக ஓட்டுறது. பட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓ மை காட். ஸ்பின் வீல் இருக்குங்க. ஸ்பின் வீல் சுற்றுவோம். ஓகே. ஃப்ளை பைக் கிடைக்க மாட்டேங்குதே. ஓகே, இதுக்கு மேலே ஸ்பின் வீல் இல்லை. ஓ ஓகே, அழகாக வந்தாச்சு. ஓகே, இந்த வீடியோவை நம்ம சீக்கிரமாக முடிக்க பார்க்கணும். ஏன்னா எடிட் பண்ணுறது ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு தான் சொல்கிறேன். ஓ மை காட். ஒரு 2 நிமிஷம் போனால் கூட ஃபோன் தாங்காது. நான் வந்து வீடியோ போடுறது ஃபோனில். இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. எடிட் பண்ணுறதோ ஃபோனில் தாங்க. எடிட் பண்ணிட்டு போடுறதோ ஃபோனில் தான். இன்ட்ரோ மேக்கர்லாம் ஃபோன். எனக்கு யாராவது இன்ட்ரோ மேக் தரணுன்னா நான் அடுத்த வீடியோவில் என்னோடய ட்ரைவ் லிங்க்கு ஃபாலோ பண்ணுறேன். கொஞ்சம் இன்ட்ரோ மேக் பண்ணித்தாங்க. நம்ம நேம்லாம் வச்சு யாருக்காவது பார்க்குறவங்களுக்கு தெரியும்னா. எவ்வளோ காசு ஆகும்னு சொல்லுங்கள். பட் ஃப்ரீயாக பண்ணி தராங்கன்னா தாங்க ப்ளீஸ். கொஞ்சம் இன்ட்ரோ தாங்க கஷ்டமாக இருக்குது கிடைக்கிறது. இந்த ஃபோனில் வந்து நான் வந்து கொஞ்சம் பீஸ் இல்லைனா இன்ட்ரோ மேக்கிங் பண்ணிடலாம் ஈஸியாக. பட் ஃபோன்லனா கஷ்டம். அந்த ஆப்லாம் ஏற்றி வச்சா ஒரே இன்ட்ரோ தான் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அந்த ஆப்லலாம் ஃபோன் வச்சுருக்கவங்க எல்லாருமே ஒரே இன்ட்ரோ தான் வச்சுருப்பாங்க. ஓ நியான் பெயிண்ட் அப்ளை ஆகிடுச்சாங்க. நம்ம அப்ளை பண்ணால் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓ
ஓகே, ஸ்கிப் பண்ணலாம் போல இருக்குது. ஓகே, பட் நம்ம ஸ்கிப் பண்ணி போனால் அது இது இல்லை, பட் ஸ்கிப் பண்ணிடலாம். இது ஒரு இதுங்க. அப்பா வந்தாச்சு, ஒரே ட்ரையில் வந்தாச்சு. ஓகே, வீந்தாச்சு. இந்த மாதிரி கோளாறாக ஏதாவது ஆகும். பட் 20 நிமிஷம் போகும்னு நினைக்கிறேன் வீடியோ. போவோம், கன்ஃபார்மாக போவோம். இப்போயே 10 நிமிஷம் இருக்கும். ஓகே, எடிட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது. அதை பற்றி தான் பேசின்னு இருக்கிறேன். சரி, திருப்பியும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். மற்றவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது சேனல், கொஞ்சம் இறக்க காட்டுங்க கைஸ். ஓகே, அவுட் ஆயாச்சு. அழகாக அவுட் ஆகிட்டு அழகாக போயாச்சு. ஓகே ஓகே, ஒரு அழகான டேர்ன் பட் வேந்தாச்சு கைஸ். அதுக்கப்புறம் நம்ம கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கோம். என்னடா சேனலுக்கு வந்தனாலே கிவ்அவே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், பட் சேனலுக்கு வந்தோன்னெலாம் இல்லை, நம்மளுக்கு 1K அடிச்சிட்டோன்னா கிவ்அவே. அதுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1K பேருக்கு மாடா கிவ்அவே, அதுக்கு நாங்கள் எதுக்குறா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 10 மெம்பர்ஸ்க்கு கிவ்அவே கொடுக்க போகிறோம். என்னடா கிவ்அவே கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் எல்லோரும் விளையாடுவீங்க தான் நினைக்கிறேன். அதுதான், ஃப்ரீ ஃபயர் எல்லோரும் விளையாடுவீங்க. ஃப்ரீ ஃபயர் வீக்லி போட போகிறோம். வீக்லி லைட், அதுதான் எல்லாருக்கும் டாப்அப் பண்ணாதவங்க நிறைய பேர் வின் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, வீக்லி லைட். ஓ, அழகாக வின்ட்டோம். ஓகே 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 ஓகே, நம்ம போயினே இருக்கணும், அதுதான் இதோட கான்செப்டு. ஓகேங்களா, நம்ம ஸ்பீடு ஏற்றினே போகணும். பட் ஏற்றினே போனால் நம்ம விழுந்துருவோன்னு அவனுங்களுக்கு தெரியும். ஓகே, விழுந்தாச்சு, வெற்றிகரமாக விழுந்தாச்சு. ஓகே ப்ளீஸ், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, பட் அந்த ஐடியா ஒர்க் ஆகும். ஓகே, அடுத்து என்ன கேம் விளாட்லான்னு கன்ஃபார்மாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ் ப்ளீஸ். இந்த கமெண்ட் செக்ஷன் டார்கெட் வந்து இதில் வந்து ஒரு 10 கைஸ், 10 கமெண்ட்ஸ் வந்தால் கூட அதை படித்து ரிப்ளை பண்ணுவேன். ஒரு ஸ்மால் க்ரியேட்டர் எப்போவுமே எல்லா கமெண்ட்டுமே பார்ப்பார். எஸ், அதுதான் உண்மை. கன்ஃபார்மாக ஒரு ஸ்மால் க்ரியேட்டர் எப்போவுமே எல்லா கமெண்ட்டையும் பார்ப்பார். நான் கமெண்ட்லலாம் பார்க்கலனா என்னை என்ன வேணாலும் திட்டுங்க. இதை ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ், ரொம்ப நேரம் போவோம். நம்ம டப்புறம் ஸ்பீடாக போகணும், அதுக்காக தான் ஸ்கிப் பண்ணி விளாண்டுக்கிறேன். ஓ மை காட். ஓகே ஓகே, இதில் மொத்தமாக 100 ஸ்டேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் தான் ஒரு இதுக்கும் ஒரு பெர்சன்டேஜ் வருது. நம்ம அப்போ தான் 50 ஸ்டேஜ் முடிச்சிட்டோமா பார்க்கலாம். ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓ ஓ ஓ, ஓகே வந்தாச்சு. ஓகே, இதுவும் வந்தாச்சு. ஈஸியாக தாங்க இருக்குது. ஓ மை காட், no, I don't want it.
அழகாக போயிடலாம், அழகாக போயிடலாம், அழகாக போயிடலாம், அழகாக போயிடலாம். ஓகே, அடுத்தது நம்ம ரோப்ளாக்ஸ் விளாடலாமா இல்லை ஃப்ரீ ஃபயர் விளாடலாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கேஸ் எனக்கு ஒரு டவுட்டு, யாருக்கெல்லாம் என்னென்ன சேனல் பிடிக்குமோ, யூடியூபர்ஸ் பிடிக்குமோ கீழே சொல்லுங்கள். அவங்களாம் ஓகே, நம்மக்கிட்ட இதுதான் இருக்கா? ஓ நோ நோ, ஐ டோன்ட் வாண்ட் இட். பேச ஏதோ இப்போ குத்தானுங்க ஏதோ. ஓகே, டபுள் ஜம்ப்னா இது கிடையாது. டபுள் ஜம்ப்னால் நல்லா ஜம்ப்பாக வர்றதா டபுள் ஜம்ப். எஸ், இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லாக தான். 2 minutes தான் பட் இருக்கும், பட் செம்ம யூஸ்ஃபுல். பார்த்தீங்களா, செம்ம யூஸ்ஃபுல் சொல்லலை. இந்த மாதிரி போயிடலாம். டபுள் ஜம்ப். ஓ மை காட், இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. பட் பரவாயில்ல, 30 இதுதான் லெவல் தான். போயிடலாம் கண்ணா, போயிடலாம். கண்ணாணி தூங்குடா, கண்ணாணி தூங்குடா. டபுள் ஜம்ப். ஓ மை காட், டபுள் ஜம்ப். பேச தெரியாமல் வீடியோ கட் ஆயிடுச்சு. இருங்க, போயிடும். ஐயோ, அடுத்த வீடியோ ஃப்ரீ ஃபயர் தான். அழகாக இல்லை, எல்லாருமே சீக்கிரமாக போவாங்க நம்ம. ஓ ஏன்டா இப்படி எழுதுகிறேன் நான்? டி கைஸ், நான் அடி வாங்காமல் போகணுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஓ புரிஞ்சிச்சு எனக்கு. ஐயோ, இன்னும் யாருமே லைக் பண்ணலன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான், யாரோ லைக் பண்ணிருக்கீங்க, அதனால தான் போயிட்டேன். கரெக்டாக நம்ம இப்போ 83வது இடத்துல தான் இருக்கிறோம். ஓகே, நம்ம இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துட்டோம். ஓ, நம்ம அட்மின் அபியூஸ் விளாட்லாம். ஆனால் அடுத்த சாட்டே தான் நம்ம வந்து லைவ் போடலாம். அதாவது 4 அட்மின் அபியூஸ்லாம் லைவ் போடலாம். 9 days. அதுக்கப்புறம் என்னது ஸ்டீல பிரெயின் ராட், அதுக்கப்புறம் க்ரோவரன், அதுக்கப்புறம் பிளான்ஸ் விசஸ் பிரெயின் ராட்ஸ். இந்த 4 கேமுக்குமே அட்மின் ஆஃபீஸ் போகிறேன். இந்த ஃப்ரெண்ட்ஸை வச்சு இது நம்மளால் போக முடியல, கடக்க முடியல இது, அதனால் ஸ்கிப் கொடுத்துருவேன். ஓகே, போ 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 ஓ, இந்த சைக்கிள் நம்மளுக்கு டேர்ன் ஆக மாட்டேங்குது. மற்றவனுங்களாம் தரமான சைக்கிள்லாம் வச்சுன்னுக்குறானுங்க.
நம்ம மட்டும்தான் கேவலமாக வச்சுன்னு வரோம். சைக்கிள் எப்படி கிடைக்கிறதுன்னு தெரில. ஓகே ஓகே, அவனுங்கள பாருங்க மஜாவாக வச்சுன்னுறானுங்க. இதில் போய் தான் வாங்கணும் சைக்கிள் போல இருக்கு. ஓகே போயாச்சு. ஓ லாஸ்ட்டில் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இந்த வாட்டி ஸ்கிப் ஸ்டேஜும் பண்ண முடியாது. போச்சு போச்சு, மொத்தமாக போச்சு. இப்போ நம்மளால் ஆட முடியாது. ஓகே ஓகே, லாஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இல்லைனா நான் கேமை டெலிட் பண்ணிட்டு போயிடுவேன். இதை என்னால் முடிக்க முடியலன்னா நான் வீடியோ பார்க்குறவங்க ஒருத்தவங்க வீக்லி போட்டு விட்றேன். ஓகேங்களா? வீக்லி போட்டு விட்டா வேணாமா? போட்டு விடுவேன். ஓகே ஓகே, கரெக்டாக அந்த கேப்பில் போய் நான் விட்டேன். ஓகே இப்போ சொல்கிறேன், இதில் நான் அவுட் ஆகிட்டேன்னா நான் எல்லாருக்கும் ஒரு வீக்லி போட்டு விட்றேன். எல்லாருக்குமே சும்மா சொன்ன அடிக்கிறேன். கரெக்டாக தான் சொன்னாங்க, உண்மையாக தான் சொன்னேன். நான் வீக்லி போட்டு விட்டுருப்பேன், பட் நான் தான் ஜெயிச்சிட்டேனே. அப்போ எப்படி தான் வீக்லி போட முடியும்? ஓகே 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 ஓகே, வீக்லிலாம் போட வாய்ப்பு இல்லைன்னு தான் நினச்சேன்னு இருக்கிறேன். வாய்ப்பு இல்லை கண்ணா, வாய்ப்பு இல்லை. யாரெல்லாம் பிடிஎஸை வந்து வானவர் நண்பர்கள்னு சொல்கிறீங்களோ கீழே லைக் பண்ணுங்க. வானவில் எமோஜி போட்டு விடுங்க. யாரெல்லாம் பிடிஎஸ் மாசுன்றீங்களோ அது அவங்களாம் ஏதாவது ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. வானவில் நண்பர்கள் தான் எனக்கு தெரிஞ்சு நிறையா வரும். தெரில, கேர்ள்ஸ் ஆனால் பிடிஎஸ் பிடிக்கணும். வாங்க, உனக்கு பிடிக்க மாட்டா? புரியாதா? ப்ளீஸ் நம்மகிட்ட அப்புறம் இன்னொன்று சொல்லணும். இது வந்து என்னோட வேற ஒரு ஐடி, ஓகேங்களா? என்கிட்ட இந்த மாதிரி இது வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தேன்? ஆமாம், இது வந்து நம்மளோட வேறு ஒரு ஐடி, ஓகேங்களா? நம்மகிட்ட வேறு இன்னொரு ஒரு லோ பிளாக்ஸ் ஐடி இருக்குது. அதில் வந்து நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. ஸ்டீல் அப்படின்ற யார் விளையாடுங்களோ அவங்களுக்கு சீக்ரெட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு கிவ்வே பண்ணுருவோம். அதுக்கப்புறம் குரோவோ கார்டன், குரோவோ கார்டன் பக்கம் கொஞ்சம் கோ வித் ஜேண்டில். அது வந்து நம்ம வந்து குரோவோ கார்டனில் வந்து ரேர் பெட்ஸ் இருக்குது. இந்த ரக்கூன், கிரீஃபைன் இதெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அதையும் கிவ்வே பண்ணுவோம். கரெக்டாக அதுவும் கிவ்வே பண்ணுவோம் தானே? அதையும் கிவ்வே பண்ணுவோம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை கைஸ், பை பை பாய்.